நானும் நடிக்க மாட்டேனா? இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்றேனா? இந்த படத்தை நான் கொண்டு போறது ஒரு 5 பேர். அயோத்தி படம் பார்த்துட்டு, உங்களுக்கு தெரியும் அயோத்தி படம் பார்த்து அயன் பகத் யாராவது நடிப்பாங்களா? நடிக்க மாட்டாங்க. ஏன்னா சண்டை கிடையாது, எதுவும் கிடையாது. சும்மா வண்டி ஓட்டணும். கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான். அதுக்கு தான் அயோத்தி பார்த்துட்டு, ஆ கவர்மெண்ட்ல ஒரு இதே போட்டாங்க. எனக்கே அது தெரியாது. ஒருத்தவங்க நான் ஒரு ஃபங்ஷன் போம்போது, அந்த ஆஃபீசர் சொன்னாங்க, கவர்மெண்ட்ல சார் உங்க அயோத்தி உங்களுக்கே தெரியாம ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க. என்ன கவர்மெண்ட்ல ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த இறந்தவங்கள கொண்டு போறதுக்கு இத்தன சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க. 1,00,000மோ, 2,00,000மோ அவங்களுக்கு மானியம் குடுத்து, இத்தன பேர் இருக்காங்க. உங்கனால 500 பேரு உங்களுக்கே தெரியாம அவங்க சொல்றாங்க, உங்களுக்கே தெரியாம 500 பேரு பயனடைஞ்சிருக்காங்க. நீங்க நல்லது பண்ணியிருக்கீங்க 500 குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க. இது எனக்கு தெரியவே இல்ல. இது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது. இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப இந்த மாரி ஒரு படங்கள்ல நடிக்கிறதுக்கு, நீங்க என்ன 70 வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டுருவேன். அவ்வளோதான். நம்ம வேஷம் போட தானே வந்திருக்கோம். அதுதானே நம்ம வேலை. திடீர்னு காலேஜ் பையனா அடுத்த படத்துல